இன்றைக்கி நம்ம அஸ்பியா கிச்சனில் வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, அது சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு வந்து நம்ம மட்டன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 250 கிராம் மட்டன் எடுத்து இது வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்தால் அதை சேர்த்துருக்கேன். இதை வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடித்ததை வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். பவுலில் சேர்த்துட்டு அடுத்தது இதுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு பிணைஞ்சி எடுத்துகிட்டு அடுத்து இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மஞ்சள், சீரகம், சோம்பு பவுடர், மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். நல்லா மாவு அந்த கோலா உருண்டை வந்து நல்லா பிணைஞ்சிக்கணும். எல்லா பக்கமே இந்த வந்து கலக்கிற அளவுக்கு. இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் இது வந்து நல்லா உருண்டை பிடிக்க நல்லாயிருக்கும். இப்போ அதையும் நல்லா சேர்த்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும். ரொம்ப தனியான உருண்டை வந்து உதிர ஆரம்பிக்கும். கரெக்டான அளவில் இருந்தால் தான் இது வந்து கோலா உருண்டை ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து உருட்டி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டை எல்லாமே இதே மாதிரி சைஸில் உருட்டி நம்ம அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் கூட வச்சுக்கினாவே சீக்கிரமாகவே கலர் மாதிரி உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும். அதனால் ஒரே அளவில் கரெக்டாக வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கோலா உருண்டை குழம்பு மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பொரித்து எடுத்துகிட்டு இப்போ கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு, வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம் தாளிப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் மட்டன் மசாலா இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு கொதி வரவும் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து அரைக்கணும். தேங்காயில் 1 ஸ்பூன் பொட்டுக்கல்லை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி இப்போ கொதிக்கிற குழம்புல அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம கோலா உருண்டைகளை குழம்புல சேர்த்துடலாம். இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நான் இப்போ வந்து குருமா மாதிரியே வச்சுருக்கேன். இந்த குழம்பு வந்து அந்த மாதிரி டேஸ்ட்லாம் இது ஒன்றும் புளி ஊற்றி வச்சா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆமாம், அந்த குழம்பு இன்னொரு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த குழம்பு வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள்.